PKRின் மத்திய தலைமை மன்றம் ரவிசி ரம்லிக்கு கட்சியை விட்டு விலகும் நோக்கம் குறித்த தகவல்கள் தொடர்பாக விளக்கமளிக்க இன்று வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி விளக்க கடிதம் அனுப்பப்பட்டு முன்னாள் கட்சி துணைத் தலைவரான ரவிசிக்கு 5 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக PKR கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சலே தெரிவித்தார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரான ரவிசி 16வது பொதுத் தேர்தல் தொடர்பாகவும் கட்சியை விட்டு விலகும் சாத்தியம் குறித்தும் வெளியிட்ட கருத்துகள் அவர் விலகும் எண்ணத்தில் உள்ளார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஃபூசியா சலே விளக்கினார். 16வது பொதுத் தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் கட்சியை விட்டு விலகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டது ஏற்கனவே விலகும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற பார்வையை உருவாக்குகிறது என்று அவர் கூறினார். இது தண்டனை நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக கட்சி சட்டத்தின் பிரிவு 9.1c படி உறுப்பினரின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முயற்சியாகும் என்று அவர் கூறினார். விளக்கம் பெறாமல் எந்த தீர்மானமும் எடுக்கப்படாது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து அடுத்த அறிவிப்பு மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மத்திய தலைமை மன்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அண்மையில் உள்ளூர் சீன மொழி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ரவிசி PKR ஆதரவு இல்லாவிட்டாலும் 16வது பொதுத் தேர்தலில் பண்டான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் கட்சியின் சின்னத்தில் அல்லாமல் நிற்பேன் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.